ஏரியாவே இந்த மாதிரி இடம்லாம் வச்சிருக்காங்க. ஏற்கனவே 2 தடவை வந்திருக்கேன். போ நீயும் போய் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு வா. நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. சரி சரி வண்டியை நிறுத்து. நான் வரல சார், எனக்கு பயமா இருக்கு. சார் நான் இருக்கட்டுமா போகட்டுமா? நீ கிளம்பு. இல்ல வேணாம் சார், திரும்பி போயிடலாம் சார். என்னப்பா வெக்கப்பட்டு இருக்க? கீழே இறங்குப்பா. நான் இருக்கேன்ல, எதுக்காக பயப்படுற? இன்னைக்கு ராத்திரி பூரா இங்க தான் இருக்க போறோம். சார் என்ன சார் இது? வேணாம் சார். எதுக்காக கோவப்படுற? கூச்சத்தை போக்குறதுக்காக நான் கூட்டி வந்திருக்கேன். சார் ஸ்டார் ஆகவே சார், வேணாம் சார். சார் நான் வரல சார். இப்படி எல்லாம் கூச்சப்பட்டு இருந்தானா உன்னால ஸ்டார் ஆகவே முடியாது. இல்ல வேணாம் சார், நான் போறேன் சார். இந்த பணம் போய் ஒரு குவார்டர் ரம் வாங்கிட்டு வா. ஏய் எவ்வளவு குடிப்ப? குடிச்சு சாவ போறியா? இந்த இடத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எங்க உயிரோட இருக்கிறது சாகிறது ஒண்ணுதான். நாளை காலையில டாக்டரை பார்க்க போவோம்ல, அப்ப ஏதாவது சொல்லு, வச்சுக்கிறேன். போய் வாங்கிட்டு வந்து கொடு. சரி சரி வாங்கிட்டு வரேன். சீக்கிரம். அடடடடா குஜிலி கும்பல்ரா, என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? போய் அனுபவி. இந்த ஒரு தம் போடு, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஏய் சிக்கன், ஏ ரூம் கொரியா? ஓ அவ உன்னை சிக்கன்னு சொல்லிட்டு போறாப்பா. உனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்க தான் செய்யுது. எப்படி இருக்க போனா? எனக்கு என்ன குறை? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். வணக்கம் ஆண்டி. போன தடவை வரும்போது என்ன சொன்னேன்? அடுத்த தடவை வரும்போது சோனியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல. சொன்னேன் புவனேஸ்வரி. அது அப்ப சொன்னேன். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வர வேணாமா? ஒரு பெரிய ஃபிலிம் கிடைக்கட்டும் போவனா, அப்புறம் நீ சொன்ன மாதிரியே செய்யறேன். ஏன்பா நிக்கிற? உட்காரு. நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிக்கிறேன், அப்புறம் சோனியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்க வர்றவங்க சொல்ற மாதிரி நீயும் சொல்லி ஏமாத்திட்டல. என்ன பாக்குற? பயப்படாத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்னடா வெக்கமா இருக்க? இவனுக்காக. டேய் எங்கடா அப்புறம் இருடா, நானும் வரேன். இந்த வேலைக்கெல்லாம் தனியா தாண்டா போகணும், கூட்டணி சேர்க்க கூடாது, புரியுதா? நாம போலாம், வா சொல்லுவோம். ஒண்ணுமே தெரியாது. ஏய் பொண்ணுங்களா, ஏண்டி அவனை டிஸ்டர்ப் பண்றீங்க? வேணும்னா ஒண்ணு பண்ணு, உனக்கு பிடிச்சிருந்தா இன்னைக்கு என் கூட வந்துரு. என்ன பயந்துட்டியா? சும்மா விளையாட்டு சொன்னேன். என்கிட்டயும் உன்ன மாதிரி ஒருத்தி இருக்கா, அழகா அம்சமா கலரா, பார்த்தேன்னா அசந்து போயிடுவேன். வாங்க மெயின்ஸா. ஆண்டி இவர் அமைச்சிருக்காங்க. இந்த ஆளோட போதும்னு அம்மாட்ட சொல்லு. அப்படியே போகும்போது ஸ்ட்ராங்கா ஒரு டீ சொல்லிட்டு போ. இவனுக்கும் வேணுமான்னு கேளு. நோ தேங்க்ஸ். சரக்கு அடிச்சுட்டு வந்திருப்ப, அப்புறம் டீ எப்படி இறங்கும்? இல்ல போய் வாய் கொப்பளிச்சுட்டு வா. எனக்கு நாத்தெல்லாம் பிடிக்காது, புரிஞ்சுதா? எனக்கு அந்த மாதிரி பழக்கலாம் இல்ல. அப்போ உட்காரு. சீக்கிரம் போடுமா? அது ஏண்டா ஆம்பளைங்க சீக்கிரமா முடிச்சுட்டு ஓடிடுறீங்க, அப்புறம் ஏண்டா வரீங்க? ஏய், அப்புறம் எனக்கு சிகரெட்டும் பிடிக்காது. பரவாயில்ல, நீ மட்டும் அடிச்சுக்கோ. என்னடா பழம் மாதிரி உட்காந்துட்டு இருக்க? உன் ஜெனரேட்டர்ல பவர் இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். ஓகே, உனக்கு பிடிக்கல? இல்ல பிடிக்கல. அப்ப விட்டுறலாம். பின்ன என்னதான் பண்றது? உன்ன மாதிரி பசங்களுக்கு அப்படி பேசினாதானே பிடிக்குது. இந்த மாதிரி ராங்கித்தனமா பேசினாதான் வரவனுங்க நமக்கு பயந்து எந்த தொல்லையும் பண்ணாம வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவானுங்க. உங்களை சமாளிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப ஒட்டிக்கிட்டானுங்கன்னா நம்ம தொழில் பாதிக்குது. உனக்காக சரி வா. ஒரு
நிமிஷம். எதுக்கு? சரி சரி பண்றேன், ஃப்ரீயானால பண்றேன், நீ வெய்யி. என்னடி இன்னைக்கு கிளம்ப எது மாட்டனானா? வேலைக்கு வர பையனுங்களா எதுக்கு கமெண்ட்ஸ் அடிக்கிறீங்க? பாருடா. மேப்ஸா டீ கொண்டு வந்திருக்கேன். போயிட்டு அப்புறம் வாயா. ஏய், டைம் வேஸ்ட் பண்ணாதப்பா, வா பக்கத்துல. உட்காரு. என்னையா ரொம்ப தான் பயப்படுற? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? முதல் அனுபவமா? நான் ஒண்ணு சொல்லுவேன், கேப்பியா? வேண்டாம், விட்டுடு. இது நல்லது இல்ல. எங்க இருக்க நீ? தமிழ்நாட்டுல கோடம்பாக்கத்துல இருக்கேன். பொழப்புக்கு என்ன பண்ற? அப்ப வேடிக்கை பார்க்க வந்தியா? இல்ல. பின்ன எதுக்கு வந்த? ஹீரோ ஆகலான்னு வந்தேன். ஆத்தாடி, ஹீரோ ஆக போறியா? உன்னை பார்த்து ஹீரோ மாதிரி தெரியலையே. அழகா தாண்டா இருக்க. நீ ஹீரோ ஆகலாம், மத்ததெல்லாம் உன் தலைவிதி. சரி வா, உட்காரு உட்காரு உட்காரு. உன்னை ஒரு விஷயம் கேட்கிறேன், சொல்றியா? உனக்கு இந்த அழுறது, சிரிக்கிறது, கதறது, கத்துறது இதெல்லாம் தெரியுமா? கத்துக்குவேன். என்னத்த கத்துக்கிட்டு கேட்க போற? என் நெஞ்சு மேல கைய வச்சதுக்கே தடுமாறி தண்ணி குடிச்சவன் தானே நீ. அப்போ பப்ளிக்ல போகும்போது எப்படி நடிப்ப? ஹீரோயினை தொடும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? இங்க ரூம்ல நடக்கிறத விட சினிமாலதான் ரொம்ப ஓப்பனா காட்டுவாங்க. நமிதா நயன்தாரா படம் பாத்திருப்பியே, ஹீரோயின் தொடும் போது நீ அவ்வளவுதான் ஃபியூஸ் போயிடுவ. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அஞ்சு. இப்போ நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். நானா? விளையாடுறியா? நான் என்ன உதவி பண்ண முடியும்? என்ன பார்த்தா உனக்கு டைரக்டர் மாதிரியா தெரியுது? இல்ல அஞ்சு, என்னுடைய பயம், டென்ஷன் எல்லாத்தையும் உன்னால தான் போக்க முடியும். ப்ளீஸ். எப்படி? எப்படியாவது ப்ளீஸ். மீன்ஸா? வெளியே அவரோட ஃப்ரெண்டு கூப்பிடுறாரு. நாளைக்கு நான் திரும்பவும் வருவேன். பாய். நல்லவன்தா. வாழ்முடு, உன் தூக்கம் கலைஞ்சிருச்சு. அவ இப்பதான் தூங்கவே ஆரம்பிச்சிருக்கா. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என் செல்லல்ல, அவ தூங்குனதாண்டா உன் பசிக்கு சாப்பாடு கிடைக்கும்.